வணக்கம் நண்பர்களே. வென்று காட்டும் குலை அன்போடு வரவேற்கிறது. பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற முக்கிய செய்திகளையும், ஒவ்வொரு பாடத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெட்டி செய்திகளையும் தொகுத்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் உயிரியல் பாடத்திலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளையும் உங்களுக்கு தெரியுமாங்கிற பெட்டி செய்திகளையும் தான் தொகுத்து பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போவோம். எப்பொழுதும் கங்காரு எலி நீர் அருந்துவதில்லை. அது உண்ணும் உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கிக் கொள்கிறது. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. $470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் மற்றும் லிவர்வர்ட்ஸ். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது. முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம். இது ஆக்சிஜனேற்றத்திற்கு தடுப்பானாகவும் உள்ளது. உலகளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. முருங்கை இலைகளை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளாகும். உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கையாகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் நீளமுடையது. அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும். சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதே சமயம் சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெங்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடையோ அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கிலாகும். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம்? 1. பூவின் அடிப்படையில். தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்களாகும். விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள். மூடிய விதை தாவரம், சைக்கஸ் திறந்த விதை தாவரம். பூக்கும் தாவரத்திற்கு உதாரணம் சூரியகாந்தி. பூவா தாவரத்துக்கு உதாரணம் ரிக்ஸியா. ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் என்பதாகும். வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூந்தன்குளம் ஆகிய இடங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயங்களாகும். பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவைகள் வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 6ஆம் வகுப்பு முதல் பருவம்
அறிவியல், உயிரியல் பாடத்தில் இடம்பெற்ற முக்கிய பெட்டிச் செய்திகளையும், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற செய்திகளையும் பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு பாடத்திலிருந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.